ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே வீடியோவாக கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்க மறக்காதீங்க. நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் உள்ள வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறது. இது வந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி இன்றைக்கி தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது இன்றைக்கி நைட் மிட்நைட்டில் வந்திருந்தது 12:39 AM ஓகேங்களா. ஏன் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நான் வீடியோ போடுறதுக்கு டிலே ஆகும், வீடியோ வந்து பப்ளிக்கில் போஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும், நீங்கள் பார்க்குறதுக்கும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கொண்டு போகணும். அப்படிங்கிறதுனால தான் எங்கள் சேனலில் எப்போ சொன்னாலும் டேட் அண்ட் டைமோட மட்டும்தான் எல்லா விஷயமுமே நான் போடுவேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் எஸ்பிஓவில் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீம்மேட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டீட்டெயிலாக சொல்கிறத விட இந்த வீடியோவை அனுப்புறது மூலமாக அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச பதிலை நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எஸ்பிஓட நோட்டீஸ் போர்டில் என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது அப்படின்னா, விட்ராயல் அப்டேட். விட்ராயலுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். விட்ராயல் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்ராயல் இப்போது போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இது வரைக்கும் விட்ரா எடுக்காதவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்ருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். அவங்க எல்லாருமே உங்கள் வெல்கம் பேஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க. அதாவது வெல்கம் பேஜ்னால் நம்மளோட வெப்சைட் தான். நம்மளோட வெப்சைட்டில் போய் உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா வெல்கம் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட விட்ராயல் வந்து ப்ராசஸ் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையுமே அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்து உங்களுக்கு அதில் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி கரெக்டாக பண்ணிவிடுங்க. மெயினாக என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கு, ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா, அதாவது உங்கள் வெல்கம் பேஜில் உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்குன்னு காட்டுது. உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் கமாண்டர்ஸ் கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து வித்தின் ப்ரூஃபோடு நீங்கள் கொண்டு போய் காட்டணும். அதாவது இன்றைக்கி 2ஆம் தேதினா இன்னைய வரைக்கும் உள்ள ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு கொண்டு போய் நீங்கள் காட்டணும். மீன்ஸ் நான் வந்து அவங்களோட கமாண்டருக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள், ஓகேவா. டெலிகிராமில் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எஸ்பிஓட இதுக்கு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட அமௌண்ட்டை ப்ராசஸ் பண்ணி விடுவாங்க. இல்லை அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் போடுறதுக்கு ஏதாவது ஒரு கமாண்டருக்கு அனுப்பி விடுங்க. கமாண்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மீடியா அஃபிஷியல்லையும் சரி, ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓலையும் சரி, டீட்டெயில்ஸ் போடுறது எல்லாமே கமாண்டர்ஸ் தான். அந்த கமாண்டர்ஸ் வந்து போடுற மெசேஜுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஐகான் சிம்பிள் இருக்கும். அந்த ஐகான் சிம்பிளை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே அவங்களோட பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு அந்த மெசேஜ் பாக்ஸ்க்குள்ளே டச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதில் போய்ட்டு மெசேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா. இது வந்து சிம்பிள் மெத்தடு. நீங்கள் நார்மலாக கண்டுபிடிக்கணும்னா எஸ்பிஓட நோட்டீஸ் போர்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்டில் மெம்பர்ஸ் இதில் கூட காட்டும். மீடியா அஃபிஷியலில் ஓப்பன் பண்ணிங்கனாலும் காட்டும். அப்படியும் பார்க்கலாம், இந்த மெத்தட்லேயும் பார்க்கலாம். உங்களுக்கு எது ஓகேவோ அது மூலமாக கமாண்டர்ஸை வந்து சர்ச் பண்ணி நீங்கள் எந்த கமாண்டருக்கு போட்டாலும் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஆனால் அந்த சும்மா ஹாய் ஹலோ அப்படியெல்லாம் போடாதீங்க. என்ன மேட்ரோ, இந்த மாதிரி பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சுன்னா ரிசீவ் ஆகிடுச்சு, அதோட ப்ரூஃபு, அதோட டீட்டெயில்ஸ், நேம் எல்லாமே அதில் வந்து கொடுத்துருங்க, ஓகேவா. அடுத்து வந்து ரீஃபண்ட் அப்டேட்டு. ரீஃபண்ட் வந்து என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா, 13 பாயிண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு யார் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜு இதெல்லாம் ஓப்பன் பண்ண சொன்னாங்கள்ல, அதெல்லாம் நாங்கள் எதுவுமே ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த எஸ்பிஓ இதே வேணாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இப்போ வந்து ரீஃபண்ட் ப்ராசஸ்க்கு அக்ரிமெண்ட் போயிருக்கு. அக்ரிமெண்ட் போன எல்லாருமே அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவங்களோட பேஜில் வந்து அதை அப்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த மெயில் ஐடிக்கு மெயில் வந்திருக்கோ அந்த மெயில் எந்த எஸ்பிஓட அக்கௌண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் கரெக்டாக லாகின் பண்ணால் மட்டும் தான்
கரெக்டாக ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போது ஒருத்தர் வந்து 5 ஐடி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 ஐடிக்கு வித்தியாசமான மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு மெயில் ஐடிக்கு மெசேஜ் வந்திருக்கு. அப்போ நீங்கள் அந்த 5 ஐடியில் எந்த ஐடியை யூஸ் பண்ணி வந்து அந்த மெயிலை கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடியிலேருந்து போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட்டு, அதாவது அக்ரிமெண்ட் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது அந்த ப்ரூஃப் வந்து அங்கே இப்போ வந்து ஓப்பன் பண்ணால் அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது சிலருக்கு. அதை கண்டிப்பாக வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து மைக்ரோ டாஸ்க் ரிலேட்டடாக வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் நீங்கள் இது வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களும் மைக்ரோ டாஸ்க் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் மட்டும்தான் இருக்குது, எனக்கு இது ஓப்பன் பண்ண பிடிக்கல, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண பிடிக்கலன்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு வந்து நான் ஷேர் மட்டும்தான் வச்சுருக்கேன், நான் இதை ஓப்பன் பண்ண மாட்டேன்னாலும் சரி, அவங்களும் நீங்கள் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை பண்ணலாம். உங்களுக்கு இது 2 அக்கௌண்ட்டுமே இல்லை, எனக்கு எந்த அக்கௌண்ட்டுமே இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆகட்டும், ஷேர் அக்கௌண்ட் ஆகட்டும், எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். தெரியலனா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் டாஸ்க்காக ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே டிஜிட்டல் டாஸ்கில் உள்ளவங்க அவங்களுக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, கண்டென்ட் ரைட்டராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டென்ட் என்னமோ அதில் என்னென்ன இமேஜ் என்னென்ன இது கொடுக்கணும் எல்லாமே அந்த பேஜில் வந்திருக்கும். அதுக்காகலாம் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட மாட்டாங்க. அது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஏதாவது எரர்ஸ் வந்துச்சு, அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நான் கிளியராக இதில் அப்டேட் பண்ணிட்டேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. நிச்சயமாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.